நான் பிறந்து வளர்ந்த தமிழ்நாட்டில் இதை பேசுறதுக்கு எனக்கு இது இல்லையா? ஆனால் இன்னைக்கும் நான் நம்புகிறேன் அந்த அளவுக்கு தமிழ்நாடு மோசமாக போகவில்லை. கேஸுகள் எனக்கு நிறைய கேஸுகள் உண்டு. கொலைகேஸும் கொலையும் பண்ணிட்டு உண்டு. ஆனால் கொலை கேஸ் தான் வரல. பாக்கி அட்டெம்ப்ட் மர்டரும் பண்ணிட்டு உண்டு. நான் ஐ டேக் பேக் தீஸ் வேர்ட்ஸ். இந்த வார்த்தைகளை நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். ஒடுக்குமுறை நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட லைவ்ல இல்லை வீடியோல பேசியிருப்பேன். நான் பிறந்து வளர்ந்த தமிழ்நாட்டில் இதை பேசுறதுக்கு எனக்கு இது இல்லையா? அந்த அளவுக்கு நாடு மோசமாக போயிடுச்சா அப்படின்னு கேட்டிருந்தேன். போலன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு நபர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, பணம் என்ன வேணா பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்னைக்கும் நான் நம்புகிறேன் அந்த அளவுக்கு தமிழ்நாடு மோசமாக போகவில்லை. இந்த பர்டிகுலர் கிளிப்பிங்கு நம்ம வீடியோவில் உள்ள கிளிப்பிங் தான். எதுக்காக அப்படி போட்டிருந்தேன்னா, நம்மளை யாரும் அடக்கி ஒடுக்க முடியாது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் யூடியூபர் நம்மளை அடக்கிடணும் ஒடுக்கிடணும்னு நினச்சாரு. அவரால் என்னென்ன முடியுமோ எல்லாம் செஞ்சார். அது நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து நார்மலாக வெளியில் வந்தோம். வெளியில் வந்தப்போ நமக்கு அப்போ இருந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த வீடியோ போட்டோம். இந்த வேர்ட்ஸை நான் சொல்லியிருப்பேன். தமிழ்நாடு இன்னும் மோசமாகலப்பா, அவ்வளோ பெரிய ரவுடிஸ் எல்லாம் இங்கே வரல, நீங்கள் யார் நினச்சாலும் இல்லை, யாரை வேணால் நிப்பாட்டிடலான்ற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அன்னைக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருந்தது. ஆனால் இன்னைக்கு அன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் யாரோட, ஒரு நார்மல் யூடியூபர் ரோட்டில் சீரட் பிடிச்சி அந்த வீடியோ வைரல் ஆகிடுச்சு, எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் 2-3 வீடியோஸ் வந்து பணம் வாங்கிட்டு அவர் டெலீட் பண்ணிட்டாருன்ற பேச்சு யூடியூப்பில் ரொம்ப பெருசாக போயிட்டு இருந்தது. அதை சார்ந்து நம்மளும் கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருந்தோம். அதை மறைக்கணும்னு ட்ரை பண்ணார், அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யூஸ் பண்ணார். ஆனால் முடியல. ஆனால் இன்றைக்கி என்னுடைய பர்சனல் லைஃப்பில் ஒரு சின்ன ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை ஏற்படுத்தினது காவல்துறையில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு நபர். அந்த நபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷமாக, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 3.5 வருஷமாக தொடர்ச்சியாக ஃபோனில் த்ரெட்டன் பண்ணுறது, நேரில் பேசும்போது கொஞ்சம் இல்ட்ரீட் பண்ணுற மாதிரி பேசுகிறது, நம்மளை ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோன்னா ஓகே 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 பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே வந்துகிட்டே இருப்போம். அதில் ஒரு சாம்பிளை நான் இப்போ போடுறேன். அவர் என்ன ஃபோனில் என்னுடைய தம்பியை ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டின ஆடியோ. நம்ம வந்து சும்மா இருந்த ஆள் இல்லை. ஸ்டேஷனில் நல்லா பஞ்சாயத்து பேசுகிறவன் தான். அந்த பிரகாஷ்கிட்ட சொல்லிடுங்க, சின்ன சின்ன சமாச்சாரங்களெல்லாம் டக்குன்னு எடுத்து பிடிச்சிக்கிட்டு டக்குன்னு ஒரு முடிவு பண்ணா மாமனார் ஒத்துக்கிற ஆள் இல்லை. அது இல்லாமல் நான் இப்படி தான் இருப்பேன், நான் உதாரித்தனமாக இருப்பேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன்னு சொன்னா ரொம்ப நாள் நான் கண்டும் காணாமல் இருக்கிறவனும் இல்லை. அதுவும் புரிஞ்சுக்கணும். நான் வந்து இவன் அப்படி போயிட்டான் இப்படி போயிட்டான்னு சொன்னா உங்க அப்பாவை மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் அமைதியான ஆள் இல்லை. அது நான் ஒண்ணு சொல்றேன், நான் எதுக்காக சொல்றேன் நீங்க நினைக்க கூடாது, தப்பா நினைக்க கூடாது. எனக்கு சின்னதுல இருந்தே உள்ள சோபங்கள், நிறைய சோபங்கள் உண்டு. கேஸுகள் எனக்கு நிறைய கேஸுகளும் உண்டு. கொலைகேஸும் கொலையும் பண்ணிட்டு உண்டு. ஆனா கொலை கேஸ் தான் வரல. பாக்கி அட்டெம்ப்ட் மர்டரும் பண்ணிட்டு உண்டு. நான் 2-3 கேஸ் உண்டு. கேஸுகள் இருக்கு, இன்னும் கேஸ் இருந்துட்டு தான் இருக்குது. அதனால எனக்கு கேஸ் புதுசு இல்லை. நான் இப்படிதான் இருப்பேன். எல்லா விதத்துல உள்ள கேஸும் எனக்கு உண்டு. நிறைய கேஸ் மட்டும் தான் இல்லை. இது வந்து ஒரு சின்ன சாம்பிள் தான். இது இப்படி மிரட்ட ஆரம்பித்தார். எப்படின்னா, இதில் பிரகாஷ்னு சொல்கிறார் இல்லையா, அது வேறு யாரும் இல்லை, என்னுடைய தம்பி. இவர் என் தம்பியோடைய மாமனார், சரியா? என் தம்பி ஒய்ஃபோடைய அப்பா. தம்பி ஒய்ஃபும் கிட்டத்தட்ட இப்படி தான், இதே மாதிரி டோனில் தான் எப்போவுமே பேசுறது. நாங்கள்லாம் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், நீ அங்கே வந்து பாரு, உன்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன், இப்படியே தான் பேசுவாங்க. இவரும் அதே தான் பேசுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் நாங்கள்லாம் லைசன்ஸ்டு கன் வச்சுருக்கிறோம், ஏர் ரைஃபிள் வச்சுருக்கிறோம், சுட்டுருவோன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் வந்து இதை பெரிய சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை, சரியா? இது இப்படியே அவங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி ப்ராப்ளமு. கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு, டிவோர்ஸ் கேஸு. குழந்தைய பார்க்குறதுக்கு 3 வயசில் பெண் குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய பார்க்குறதுக்காக என் தம்பி வந்து போராடிக்கிட்டே இருக்கான். அது வந்து பெரிய அளவில் இவங்க அலோவ் பண்ணுறதில்ல. அலோவ் பண்ணாலுமே அவங்க வீட்டிலே நம்ம போய் பார்த்தாலுமே சைடில் இருந்து நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, ட்ரிகர் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம், இதுதான் இது, அதுதான் இது நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் வந்து ஃபேமிலியாக அங்கே போயிட்டு அதை கண்டுக்காமல்
குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடும். இது ரெகுலராக போயிட்டே இருந்தது. இப்போ கோர்ட்டில் இந்த இஷ்யூ இருக்கிறதுனால இந்த ஆடியோஸ் மட்டும் இல்லாமல் அந்த என்னோடய தம்பி மனைவி பேசின ஆடியோஸு எல்லாமே வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கு. கேஸ் ப்ராப்பராக லீகலாக போயிட்டுருக்கு. இவங்க எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க, நாங்கள் வந்து லீகலாக போயிடுவோம். இதுதான் ரெகுலராக நடக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு அனுபவம் கிண்டி ஸ்டேஷனில் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். ஏன்னா வீட்டில் வச்சு இவங்க ஒய்ஃப் வந்து என்னுடைய தம்பியை அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். சிம்பிளாக நான் படிக்க போகிறேன், 1 month எனக்கு டைம் ஆகும் ரிட்டர்ன் வர்றதுக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ அது அப்படியே கடப்பில் போய் அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2 to 3 டேஸாக இந்த பிரச்சனையாக தான் நான் ஊரில் அலைஞ்சிட்ருக்கேன். நானும் என்னுடைய ஒய்ஃபு, என்னுடைய 3 பசங்க, என்னுடைய தங்கச்சி 2 பசங்க, தம்பி, இவங்க எல்லாம் குழந்தைய பார்க்க ஹைகோர்ட் அட்வைஸ் படி வேர்பலாக 2 hours பப்ளிக் பிளேஸில் வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டியோட சிஎஸ்ஐ சர்ச்சில் வச்சு பார்த்தோம். நல்லா ஜாலியாக விளையாடினோம். ரொம்ப ஜாலியாக பாப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு விளையாடிட்டு ஓடி ஆடி, நானும் ஓடி ஆடி விளையாடிட்டு ரிலாக்ஸாக கிளம்பும்போது என்னுடைய டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் வீட்டுக்கு சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்றாங்க. அன்றைக்கி கிறிஸ்மஸ் அன்னைக்கு இது நடக்குது. சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்றாங்க. நாங்கள் அங்கே சாப்பிட போகிறோம். அதுவுமே அவங்க காரில் வராங்க. யார்? இந்த கோயிலுக்கு என் தம்பி மனைவி அவங்களுடைய அம்மா கோயிலுக்கு வந்து குழந்தைய எங்கள்கிட்ட விடுறாங்க. 2 hours விளையாடுறோம், கிளம்புறோம். அவங்க கிளம்புற வரைக்கும் நாங்கள் காரில் தான் இருந்தோம். அவங்க கிளம்புனோடனே நாங்கள் கிளம்புனோம். நேராக என்னுடைய டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் வீட்டில் சும்மா கிறிஸ்மஸ் இல்லையா வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ரொம்ப அன்பாக கூப்பிட்டாங்க. சாப்பிட போகிறோம். அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒரு 10 நிமிஷத்தில் மகளும் அப்பாவும், இந்த போலீஸ்காரரும் மகளும் வராங்க. வந்து ஒரு அளவுக்கு மீறி காதில் கேட்க முடியாத வார்த்தைகளால் பயங்கரமாக திட்டுறாங்க. நேராக வந்து அந்த வீட்டில் உள்ள ஒரு பையனை பேசும்போது ஒரு அடி அடிக்கிறாரு மூஞ்சில். ஆப்வியஸாக அப்பா முன்னாடி பையன், ஆப்வியஸாக அப்பா அம்மா தம்பி முன்னாடி பையனை அடித்தா தடுப்பாங்களா மாட்டாங்களா? எல்லோரும் தடுத்தாங்க. அதில் இவர் அவங்க அப்பாவையும் அடிக்கிறாரு, அந்த பையனுடைய அப்பாவையும் அடிக்கிறாரு. கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்த உடனே இந்த தம்பி ஒய்ஃப் இருக்கு இல்லையா, அது எல்லாரையும் விட்டுட்டு ஓடி வந்து தன்னுடைய வெறியை தீர்த்துக்கணும்னு என் தம்பியை மட்டும் அடிக்குது. நான் தடுக்கிறேன், எல்லாரும் தடுக்கிறோம். இந்த கீழே விழுந்தது தடுக்கிறது எதுவும் பண்ண முடியாமல் இருக்குது, மேற்கொண்டு அடிக்க முடியலன்னு தெரிஞ்ச இந்த கிறிஸ்டோஃபர்ன்றவர் குடுகுடுன்னு ஓடுறாரு வெளியில். நான் சரி ஓகே போகிறாருன்னு பார்த்தா அவர் வண்டியில் மறைச்சி வச்சுருந்த அருவாளை எடுத்துகிட்டு ஓடி வந்து வெட்டுறார். இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். உண்மையிலே எனக்கு அதிர்ச்சியில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு வெட்டு இப்படி ப்ராப்பராக வீசுகிறார். புண்ணியத்துக்கு ஒரு ஆள் வந்து அந்த பக்கம் இருந்து தடுத்துட்டாங்க. இல்லைன்னா அந்த வெட்டு விழுந்துருந்தால் அந்த பையனுடைய லைஃப் என்ன ஆயிருக்கும், அந்த முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே என் தம்பி வந்துட்டான், நானும் கிட்ட வந்துட்டேன். திருப்பி அடுத்த வெட்டு கண்டிப்பாக என் தம்பி மேலே விழுந்திருக்கும். அவனும் தடுக்கிறான், நானும் தடுக்கிறேன். நான் ஒரு கையை நல்லா பலமாக பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த அருவாளை கையிலேருந்து பிடிக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் என்னுடைய பசங்கள்லேருந்து என் தங்கச்சி பசங்க, அங்கே ஊரில் இருக்கிற எல்லாரும் பார்க்குறாங்க. ஏன்னா வீடு கீழே இருக்குது, இந்த பக்கம் மாடி வீடு இருக்கு இல்லையா, 2 லெவலில் ஆளுங்க, இந்த பக்கம் 2 லெவலில் ஆளுங்க. இங்கெல்லாம் வந்து வீடு ஃப்ரண்ட்டில் இடம் இருக்கும், அந்த இடத்துல தான் நடக்குது. கேட்டில் எல்லாம் சுற்றிட்டாங்க. ஏன்னா சத்தம். என் குழந்தைங்கெல்லாம் அழுவுது. 2 பசங்க தேம்பி அழுகுறாங்க. பெரிய பையன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2வது பையனும் 3வது பையனும் பயங்கரமாக அழுகுறாங்க. நான் இவங்க 2 பேரையும் நல்லா பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து கேட்டுக்கு வெளியில் விட்டேன். அந்த லோக்கல் ஆள் கேட்டை லாக் பண்ணிட்டு உள்ளே விடாமல் தடுத்துட்டாரு. வெளியில் நின்று ஒரு 20 நிமிஷம் தொடர்ச்சியாக அப்பாவும் பொண்ணும் காது கேட்க முடியாத அளவுக்கு பேசுனாங்க. நீ தைரியமான இதுவாக இருந்தால் வாடா, அவங்க அம்மாவுக்கு அந்த மாதிரி ஃபுல்லாக வாடான்னு. ஒன்றும் நாங்கள் எங்கள் சைடு எல்லாம் கோவத்தில் கற்றுனாங்க. எல்லாரையும் நாங்கள் தடுத்துட்டோம். நான் உடனே 100க்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற சொல்லும்போது அவங்க வந்து இப்போ அருவாள், அடுத்து ஏர் ரைஃபிளில் கன்னா துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து சுட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. அதையும் அங்கே சொல்கிறேன் 100ல். இப்படி இருக்குது, எப்போ வேணால் அவங்க திருப்பி வருவாங்க, இந்த சைட்லேயும் ரொம்ப கோபமாக இருக்காங்க, சீக்கிரமாக யாராவது வரணும் அப்படின்ற. சரின்னு லொக்கேஷன் கேட்குறாங்க. நான் பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட ஃபோனை கொடுக்குறேன். அந்த லொக்கேஷனை சொல்கிறாங்க. யாருமே வரல.
100க்கு கால் பண்ணி ஒருத்தரும் வரல. சரி என்னடா, ஏன்னா நமக்கு 100க்கு கால் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சென்னையில். ஆப்வியஸாக எதுனாலும் உடனே ஸ்பாட்டுக்கு ஆள் வருவாங்க. இங்கே வரல. சரி ஓகே. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நான் தமிழ்நாடு இன்னும் மோசமாகலன்னு சொன்னேன் இல்லையா? அப்படி இல்லை, தமிழ்நாடு பெருசு. நான் இருக்கிற இடம் மட்டும் தமிழ்நாடு இல்லை. சரியா? யாருமே வரல. அதுக்கப்புறம் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம். அதுக்கிடையில் அங்கே ஒரு பையனுக்கு அடிபட்டிருக்கு. அவனை தக்கலை ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டு நாங்கள், ஏன்னா ஆள் இல்லை, நாங்கள் தான் காரில் அங்கே கொண்டு போய் விட்டுட்டு முடிச்சுட்டு வீட்டில் விட்டுட்டு நாங்கள் அங்கே வரோம். நான் முடிச்சுட்டு வீட்டில் வர வரைக்கும் என் பசங்க அழுதுட்டுருக்கு. அப்புறம் நான் வந்த அப்புறம் கொஞ்சம் டே ஏசப்பா பிள்ளைங்க என்னடா நீங்கள்லாம் தைரியமாக இருக்க வேண்டாமா அப்படி இப்படின்னு பேசி கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸ்டேஷன் போகிறோம். கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கன்றாங்க. எழுதியும் கொடுக்குறோம். போயிட்டு நாளைக்கு வாங்கன்றாங்க. என்னடா இது, ரெண்டு பேர் கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வந்து வெட்டுற ரேஞ்சுக்கு இருக்காங்க. திருப்பி நான் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து சுட்டுருவேன்றாங்க. ஏன்னா ஆப்வியஸாக அவங்கள்ட்ட வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போலீஸ்லேருந்து அவங்க ஏதோ ஒரு தவறு செஞ்சதுனால அவங்கள எக்ஸ்பெல் பண்ணியிருக்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு ஆஃபீஸரு. ப்ளஸ் கன் லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு எங்கள் வீட்டுக்கெலாம் லெட்டர் வந்திருக்கு. ஸோ ஆப்வியஸாக அவங்கள்ட்ட இருக்குது. இதெல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். சாதாரணமாக லெட்டர் வாங்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்கள் சைடு யாருக்கடி அவங்கள வர சொல்லுங்கன்றாங்க. அதையும் செய்கிறோம். அவசரமாக அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வீட்டுக்கு வந்தாலே அவனையும் கூட்டிகிட்டு வந்து காமிச்சு இங்கே நடந்ததெல்லாம் சொல்லிட்டோம். சரி போங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் வாங்கிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. இதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஷாக். ஏன்னா இது இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்கு, நாளைக்கு வாங்கன்றாங்க. சரின்னு மறுநாள் வரோம். மறுநாள் ஆக்சுவலாக ஃபோன் பண்ணுறேன்னு அனுப்புகிறாங்க. ஃபோனே பண்ணல. மறுநாள் ஈவினிங்காக போகிறோம். சார் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம், என்னாச்சு அப்படின்னு. ஆப்போனன்ட் பார்ட்டி வரட்டும் விசாரிப்போம் அப்படின்றாங்க. ஃபோன் பண்ணால் ஆப்போனன்ட் பார்ட்டி எடுக்கலை. கேட்டால் அவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்றாங்க. சரி ஏதோ அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே கம்ப்ளைண்ட் பண்ணட்டும், என்னன்னு பார்க்கலாம். நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் சார், எங்கள் மேலே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுங்க அப்படின்றோம். அது எப்படி முடியும்? நீங்கள் விசாரணைக்கு வந்திருக்கீங்க, அவங்க எதிர்பார்ட்டி விசாரணைக்கு வரல, அதனால 29ஆம் தேதி 10 மணிக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், என்ன சார், நான் ஏன் சார் விசாரணைக்கு வரேன்? நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கிறேன். நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எனக்கு ப்ராப்பராக கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி சிஎஸ்ஆர் காப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டால், இல்லை 29ஆம் தேதி 10 மணிக்கு அவங்க வருவாங்கல்ல, பேசிக்கலாம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். 29ஆம் தேதி அவங்க சென்னை கிளம்பிட்டாங்க அப்படின்றாங்க. இவங்க இதே தான் வாடிக்கையாக வச்சுருக்காங்க. ஏன்னா அவர் போலீஸ் இல்லையா, அவருக்கு தெரியும் இல்லையா இந்த மாதிரி எங்கெங்கே என்னென்ன பண்ணணும்னு எல்லாம் தெரியும் இல்லையா. அதை வச்சு இங்கே ஒரு ப்ராப்ளமை பண்ணுறது, சென்னை கிளம்பி போகிறது, கேட்டால் படிப்பை காரணம் காட்டுறது, இப்படியே தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கு. சரியா? சரி, கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் சிஎஸ்ஆர் கிடைக்கலை. 29:10 மணிக்கு வாங்கன்ட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் இன்ஸ்பெக்டர் அம்மாவை பார்க்க போகிறோம். அவங்கள பார்த்து, மேடம் இந்த மாதிரி சென்னையிலேருந்து வரோம், எங்களுக்கு சிஎஸ்ஆர் காப்பி வேணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இப்படி பிரச்சனை நடந்திருக்குன்னு நல்லா நோட் பண்ணும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு நடந்தது. இன்றைக்கி என்ன டேட்டு? 29 இல்லை 28 சண்டே. இன்றைக்கு வரைக்கும் நடந்த ஸ்பாட்டில் போய் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கவே இல்லை. உண்மையா இல்லையா அப்படின்னு விசாரிக்கவே இல்லை. என்ன நடந்ததுன்னு விசாரிக்கலை. சிஎஸ்ஆர் காப்பி தரலை. எதிர்பார்ட்டியை கால் பண்ணி வர வைக்கலை. எதுவுமே பண்ணலை. ஒரு ஃபோன் கால், நான் சென்னை கிளம்புறேன், 29ஆம் தேதி தான் வருவேன், அவ்வளோதான். அதோட 29ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணோம். அவங்க உண்மையிலே சென்னைக்கு போனாங்களா இல்லை இங்கேருந்து திருப்பி வருவாங்களா? சரியா? இப்போ எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. கம்ப்ளைண்ட்னா என்ன, இங்கே ஒரு போஸ்டரில் காவல்துறை உங்கள் நண்பன் அந்த மாதிரி இப்படி ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்கன்னு போட்டிருக்கு. அதையும் பண்ணியிருக்கோம். மேபி இன்றைக்கி 11 மணி 12 மணிக்கு வாங்க, சிஎஸ்ஆர் தரோம், அது சிஎஸ்ஆர் போடுறவங்க வந்து லீவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இன்றைக்கி போகிறோம். மேபி தந்துடலாம், தராமலும் இருக்கலாம். ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, உங்களை ஒருத்தன் வெட்டவே வந்தாலும் 3 நாள் ஆகும் கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஒன்றி வெட்டு உளுந்துடணும், வெட்டு உளுந்து உங்களுக்கு கையோ காலோ போயிடணும், அப்போது துரிதமாக ஆக்ஷன் எடுப்பாங்க. அதை தடுத்துட்டா நோ ஆக்ஷன். ஏன்னா அவங்களுக்கு அது சீரியஸாகவே தெரில. இதில் என்ன கொடுமைன்னா, என்னுடைய பையன் அதை பார்த்து அழுது நைட்டு ஃபுல்லாக பயத்தில் கத்தி, மறுநாள் காலையில்
104 டிகிரி ஃபீவர் வந்து இங்கே சிஎஸ்ஐ பழையாடிக்கு கொஞ்சம் முன்னாடி சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி 3-4 பாட்டில் ட்ரிப்ஸ் ஏற்றி வீட்டுக்கு வந்து படுத்துட்டு இருக்கான். இன்னமும் அவன் அதுலேருந்து ரெக்கவர் ஆகலை, வெளியில் வரல. போகிற வழியில் கேட்குறான், மினு சித்தி அருவாள் எடுத்து நம்மளை வெட்ட வந்தால் என்னப்பா பண்ணுறது, என்னை வெட்டிடுவாங்களாப்பா அப்படின்னு கேட்குறான். சரியா? இப்போ இவ்வளவும் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளோ ஈஸி இல்லை, தமிழ்நாடு மோசமாக தான் இருக்குது. இது ஒன்று இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கணும், இல்லை பணமாக இருக்கணும், இல்லைனா அவர் இந்த ஊருக்காரரு, நான் வந்து சென்னை, அவர் லோக்கல், நான் வெளியூர், இதுதான். அதனால் நான் அந்த வீடியோ எதுக்காக போட்டிருந்தேன்னா, இந்த மாதிரி வீடியோஸ் போடுறவங்க தைரியமாக போடணுன்னு. அப்படி இல்லை, எதுவுமே நடக்காது அப்படின்ற தைரியத்துலலாம் யாரும் போடக்கூடாது. எல்லாம் நடக்கும், அதை தாங்குகிற மன தைரியம் வேணும். அதில் மன உளைச்சல் ஆகிடக்கூடாது, பெக்ஸ் ஆகிடக்கூடாது. நான் ஸ்டெடியாக ஃபேஸ் பண்ணுறேன்ப்பா, எனக்கு ஆண்டவர் இருக்கார், என்ன நடந்தாலும் நான் பார்க்குறேன், நின்று ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்ற தைரியம் இருக்கணும். ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒன்று வந்தால் உனக்கு எதுக்கு இதெல்லாம் வம்பு அப்படின்னு எல்லோரும் இழுத்துட்டு போயிடுவாங்க, பயங்கரமாக திட்டுவாங்க, பயங்கரமாக சண்டைக்கு வருவாங்க, கூட இருக்கிறவங்களே நிப்பாட்டுவாங்க. அதையும் மீறணும். சரியா? ஒன்றா நிறைய இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் பயங்கரமாக இல்ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா ஆப்வியஸாக எனக்கு அது இல்ட்ரீட் மாதிரி தான் தெரியுது. நான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது சார், எங்களுக்கு பயமாக இருக்குது சார்னா, அதான் 29-10 சொல்லிட்டேன்ல, வரலன்னா நான் பார்க்குறேன், இப்போ கிளம்புங்க. இதுவே அந்த இடத்துல நமக்கு ரொம்ப மன உளைச்சலை தான் தரும், ரொம்ப கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். அதெல்லாம் என்னை பாதிக்காது. நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரியா? ஏன் நான் சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு பர்சனல் ஃபேமிலி ப்ராப்ளம். பர்சனலாக ஒரு ஆள், அந்த ஆள் என்னென்னா நார்மல் ஆள் இல்லை, ஏற்கனவே காவல்துறையில் இருந்து வெளியேற்றப்பட்ட நபர். சரியா? அது ரீசன் கேட்டால் தெரில. ரீசன் ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க, பணத்தை திருடிட்டாங்கன்றாங்க, ஒருத்தர் வேட்டையாடிட்டாங்க அதனாலன்றாங்க, விசாரணை கைதி ஏதோ பண்ணிட்டாருன்றாங்க. எது வேணா இருக்கலாம். ஏன்னா அவருடைய ஆடியோ பார்த்தீங்களே, அவர் பேச்சு எப்போவுமே இப்படி தான் இருக்கும். நான் அப்படி கிடையாது, நான் கொலை பண்ணியிருக்கேன், நான் வெட்டியிருக்கேன், குத்திருக்கேன், இது ஒன்றும் இல்லை, நிறைய இருக்குது, அது எல்லாமே கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கேன். இதனால் நான் திருப்பி அந்த கிளிப்பை போடுறேன், அதை பாருங்கள். ஒடுக்குமுறை நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட லைவ்லேயோ இல்லை வீடியோலையோ பேசியிருப்பேன். நான் பிறந்த வளர்ந்த தமிழ்நாட்டில் இதை பேசுறதுக்கு எனக்கு இது இல்லையா, அந்த அளவுக்கு நாடு மோசமாக போயிடுச்சா அப்படின்னு கேட்டிருந்தேன். போகலன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு நபர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, பணம் என்ன வேணால் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்றைக்கும் நான் நம்புகிறேன், அந்த அளவுக்கு தமிழ்நாடு மோசமாக போகவில்லை. இதனால தான் சொன்னேன், ஐ டேக் பேக் மை வேர்ட்ஸ். சரியா? தமிழ்நாட்டில் பல பகுதிகள் மோசமாக இருக்குது, சில பகுதிகள் நல்லா இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா என்ன பண்ணணும்னா, முதல்ல ரெக்கார்ட் பண்ணணும், ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணணும். என்னுடைய சின்ன பையன் சூப்பராக ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். சரியா? அடுத்தது, வெட்டுனா தடுக்கக்கூடாது, ஒரு வெட்டை வாங்கிடணும், அப்போ தான் இம்மிடியட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. தடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்து அவங்க உங்களை வந்து வெட்டுற வரைக்கும் ஆக்ஷன் நடக்காது. அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா இது ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம், சில வருஷங்களாக தொடர்ந்து இருக்குது. அதில் சீக்கிரமாக இல்லை எதுவும் பண்ண முடியலையே, இல்லை பணம் கிடைக்கலையே, இல்லை டிவோர்ஸ், அது ஏதோ ட்ரிகர் ஆகி ரெண்டாவது அவங்க பழி வாங்கிறதுக்கு தான், உன்னை பழி வாங்க தான் நான் லாவே படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிக்கிறது, உன்னை எவ்வளோ அலைய விட்றேன் பாருன்னு திமிரா பேசுறது, இப்படியே பண்ணிகிட்ருக்காங்களே. அது எதுவும் செய்ய முடியல, அலைய வைக்க முடியல, வருத்தப்பட வைக்க முடியல, அழ வைக்க முடியல, ஒடுக்க முடியல, முடங்கலை. நாங்கள் எல்லாம் நார்மலாக ஆக்டிவாக இருக்கிறது பிடிக்கல, ஏதோ ஒன்று சொல்லி XYZ ஏதோ ஒன்று. அப்படி வெறியான ஒரு நபர், காவல்துறையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நபர் நினச்சா இவ்வளோ தூரம் செஞ்சுட்டும் அவர் வந்து ஜாலியாக இருக்க முடியும். நம்ம வந்து கிறிஸ்மஸ்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டி வரும். அப்படி இருக்குதுன்னா நம்ம வீடியோஸ் போடுறதெல்லாம் யார் நினச்சா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. சரியா? அப்படின்னா என்னென்னா, இது வரைக்கும் ஆண்டவர் அவங்கள நினைக்கவே விடலைன்னு அர்த்தம். அதனால் இந்த வீடியோ பார்த்துருக்கவங்களும் லேஸில் எதுவும் எடுத்துக்காதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நான் உண்டு, என் வேலை உண்டு, யார் வம்புக்கும் போக மாட்டேன். யாராவது வந்தால் கூட சாரி சொல்லிட்டு கம்முன்னு வந்துடுவேன்னா தமிழ்நாடு சூப்பர். சரியா?
லிட்டலாக பைபிளில் வலது கணத்தை காட்டினா மறு கணத்தை காட்டுனார் இல்லையா, அந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்க தப்பிச்சிடலாம். ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. மகனை வலது கணத்தை காட்டி இடது கணத்தை காட்டினா சூப்பர்ரா இவன் நல்லா காட்டுறான்னு மிதின்னு மிதித்தாலும் மிதிப்பாங்க. சரி, அது ஓகே. ஒதுங்கி மன்னிப்பு கேட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. எதிர்த்து நிற்கணும், இல்லை இதுக்கு என்ன அப்படின்னு நான் கேட்கணும் அப்படின்னு வாய்ஸை ரைஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். மன உளைச்சல் ஆகாமல் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிற தெளிவாக, நீ ஒன்றையும் குறித்து கவலைப்படாத. நீ கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அதெல்லாம் பயங்கரமாக உள்ள இன்பில்ட்டாக பதிஞ்சிருக்கணும், இல்லாமல் முடியாது. சரியா? இவ்வளோ பதிஞ்சிருக்குன்னு நினச்சிட்டு இருக்க எனக்கே அப்பப்போ முடியாமல் போகுது. அடுத்து எதையும் தாங்கி ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்கணும். கூட இருக்கிறவங்க, ஃபேமிலி, பசங்க, அப்பா அம்மா, இவங்கெல்லாம் பயந்துடக்கூடாது. அவங்கெல்லாம் பயந்தாலும் அது உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இது மாதிரி அஃபென்ஸ் நடக்கும்போது நமக்கு ஹியூமன் ஒரு நார்மல் ஹியூமன் எப்படி ரியாக்ட் பண்ணுவானோ அப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஒரு லீகல் பாயிண்ட்லயே ரியாக்ட் பண்ணணும். அப்போ தான் லீகலாக அவர் வரும்போது வீடியோ எடுத்துடணும், ஒரு வெட்டை வாங்கிடணும். அப்புறம் அந்த வெட்டை வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய், ஏன்னா இது நடந்ததுக்கப்புறம் நாங்கள் பேசும்போது தெரியுது, நீ ஏன் என் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகலை, எப்போ அடி வாங்கினா அட்மிட் ஆகலாம், ஆனால் அடிக்கும் போது தடுத்துட்டா. சரியா? இதை மாதிரி நிறைய இருக்குது. பேசிக்காக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு அப்படின்னு கண்ணை மூடிட்டு எதுவும் தெரியாமலும் வரலாம். நான் வரக்கூடாதுன்னு சொல்லலை, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லுவேன்.